पोल को लेकर इसका नाम एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है। ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका। सर कितनी सीटें आ रही हैं आपके हिसाब से? सिद्धू मूसेवाला का सॉन्ग सुना आपने? 295 மோடி சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க கருத்து கணிப்பில். அவங்க கருத்து கணிப்பு சொல்லலை. 400ல் அவர் சொன்னார், அதுலேயே ஒரு 50 குறைஞ்சிருச்சாப்போ. அவர் 370னாரு, அப்புறம் பிறகு 400ன்னாரு. அதனால் ஏன்னா விருப்பத்தை, மோடியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 4ஆம் தேதி வாக்கு எண்ண முடிஞ்ச பிறகு தானே உண்மை என்னன்னு தெரியும். கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று உங்கள் கேள்வியிலேயே இருக்கிறது. ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகின்றன என்று இப்போது நாம் சொல்லவில்லை, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்திருக்கிறது. ஆனாலும் ஊடகங்கள் அந்த இருண்ட ஆட்சியின் கைப்பாவைகளாகவே செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிற கசப்பான உண்மை. அது இன்றும் தொடர்கிறது. நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு தெரியும். देखिए, पहली बात तो ये जो एग्जिट पोल है ये भारतीय जनता पार्टी के दफ्तर में तैयार किया गया है और जितने भी आंकड़े आप देखेंगे सारे टीवी चैनल के आंकड़े लगभग एक जैसे हैं। अब कौन यकीन करेगा कि 34% वोट शेयर बीजेपी को तमिलनाडु में मिल रहा है? कौन यकीन करेगा कि 0 से 2 सीट आम आदमी पार्टी को पंजाब में आ रही है? मतलब ऐसे आंकड़े आप दे रहे हो। किसी भी एग्जिट पोल पर कोई प्रश्न चिन्ह खड़ा नहीं करना चाहते, न तो उनको निराश करना चाहते हैं। 3-4 दिन की खुशियां हैं, एग्जिट पोल को भी मना लेने दीजिए। 4 जून को जब नतीजे आएंगे तो आप सब आश्चर्यचकित हो जाएंगे, क्योंकि इस बार का एग्जिट पोल देश की जनता ने दिया है इंडिया गठबंधन के पक्ष में। इंडिया गठबंधन 295 से ज़्यादा सीटें पा रही है। निवर्तमान प्रधानमंत्री ने पहले ही ट्वीट तैयार करके रखा होगा, क्योंकि जिस व्यक्ति का 4 जून को जाना अभी तय हो गया है, उन्होंने ही ये सब साजिश रचाई है, ये एग्जिट पोल मैनेज किया है। और ये जो आंकड़े हैं और जो वास्तविक परिणाम आने वाले हैं 4 तारीख को, ये ज़मीन आसमान का फ़र्क होगा। ये सब एक मनोवैज्ञानिक खेल है। வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கிற சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது பல சர்ச்சைகளை, பல கேள்விகளை மக்கள் முன்னாடி எழுப்பியிருக்குது. இந்த கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மேக்சிமம் பாஜகவுக்கு வந்து ஒரு 350 அந்த லெவலில் வரும் அப்படின்னு சொல்லியும், இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 125லேருந்து ஒரு 150க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் அப்படிங்கிறது தெரிவிக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 33லேருந்து 37க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1 இல்லைன்னா அதுவும் கூட வராது. ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக 2லேருந்து 4 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லுது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்கார். இது வந்து கருத்து கணிப்பு இல்லை, இது வந்து மோடி ஊடகத்தோட கணிப்பு, இது வந்து அவங்களுடைய மோடியோடைய கற்பனையான கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற தலைவர்களும் கூட, எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த கருத்து கணிப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து அதிமுகவோட எப்படி பாஜக அதிகமான இடங்களை பெறும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கூட பலரும் முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு சார்பாக நடத்தப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வியாக அந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இதை பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜீவ்காந்தி, மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தங்க வரதராஜன், அரசியல் விமர்சகர் சத்யன், அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மதுக்கூர் ராமலிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து மதுக்கூர் ராமலிங்கம் இணையிருக்காரு. நான் ராஜீவ்காந்தி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்பை? ஏன்னா எல்லாருமே எல்லா தரப்புல இருந்துமே ஒரு மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாமே, எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள், குறிப்பாக சத்தியம் தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், அந்த தொலைக்காட்சி தனியாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்க ஆல் இண்டியா அளவுக்கு. அவங்க வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. சத்தியம் தொலைக்காட்சி போல் சில தொலைக்காட்சிகள் அங்கங்கே ஸ்டேட் வைஸாக சில விஷயத்தை ஓவரால் இந்தியாவுக்கு சில கருத்து கணிப்பை கொடுத்துருக்காங்க. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க பெரிய சர்ச்சை இல்லை என்றால் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிற இந்த கருத்து கணிப்பு வந்து ஆல் இண்டியாவில் ஒரு 5-6 சேனல்கள் கருத்து கணிப்பை குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேனல்களுடைய அந்த கருத்துக்கள் தான். இவர்களுடைய கடந்த கால நிகழ்வு இருக்குல்ல, எக்ஸிட் போல் ஆகட்டும், அது என்னை பொறுத்தவரை மோடி அவர்களுடைய ஃபிக்ஸ்டு போல் அது ஒரு உளவியல். நாளைக்கு வாக்கு எண்ணுகிற இடத்துக்கு போகிற போது இந்த வாக்கு யாருக்கு இல்லைன்னு எப்பவுமே ஒரு கவுண்டிங்கில் ஒரு பிரச்சனை வரும். நாம் தோக்க போகிறோம், ஆட்சி அமைக்க போகிறோம், அப்போ இந்த ஓட்டை நம்ம கிளைம் பண்ணுமான்னு சொல்லி அந்த கேடரை தற்சோர்வு பண்ண வைக்கிறதுக்கான உளவியல் யுத்தியை இத்தனை நாள் தான் செய்த தவறுகளை, பாராமடத்தில் செய்த தவறுகளை, மக்கள் மன்றத்தில் செய்த வெறுப்பு பிரச்சாரங்களை, தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக, இடியை கைப்பாவையாக பயன்படுத்தியதற்கு எந்த மீடியாலாம் சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த மீடியாக்களை வைத்து ஒரு விளம்பரம்னு நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோதான் உண்மையான கலை யதார்த்தம்ங்கிறது வருகிற 4ஆம் தேதி இந்த அமர்வோடு நம்ம பேச போகிறோம். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்பு வந்து கருத்து திணிப்பு தான். நாங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பாண்டிச்சேரியுடைய 40 தொகுதிகளையும் எங்கள் மாண்பு முதலமைச்சர் எந்த தலைவர் சொல்வதற்கு முன்பு விருதுநகரில் அறிவித்தார், நாடு நம்மதே 40 நம்மதே என்று எங்களுடைய 30 விழாவில் அறிவித்தாங்க. அதில் மிக உறுதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கருத்து கணிப்புகளை ஏதாவது 10 ஆண்டு காலம் மோடிக்கு எவ்விதமான அவர் மீது எந்த எதிர்மறை சிந்தனை இல்லை என்பது போல காட்டுகிறது. ஏற்கனவே 302 இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூட 50 வந்துருங்க, 60 வந்துருங்க. ஆனால் இப்போ ஒருவேளை அவர் அமித்ஷாவுடைய கோபத்துக்கு உள்ளாயிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் 400 இவங்க 350 வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த 10 ஆண்டு கால அரசியலில் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் இது பீகாரில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், மகாராஷ்டிரத்தில் ஏற்பட்ட உத்ததேவுக்கு எதிராகவும் சரத்பாரதற்காகவும் ஒரு பாஜக செய்த பெரும் துரோகம், கர்நாடகாவில் அரசியல் மாற்றம், தெலுங்கானா அரசியல் மாற்றம், ராஜஸ்தான் வந்து நெக்கு இதில் எதையுமே நாங்கள் கருத்து எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற அவர்கள் ஃபிக்ஸ்டாக யாராட்ட கேட்கணும். ராஜீவ்காந்திட்ட கேட்டால் ஆமாம் திமுகவுக்கு போட்டு தான் சொல்லுவார். ஆனால் சத்யநாராயண கேட்டால் என்ன சொல்லுவார், நான் இல்லைங்க நான் வந்து அதிமுக போட்டுருங்க. பாகிஸ்தான் வேணால் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அது அவர் ஜனநாயக கருத்து அவர் இருக்கலாம், ஏன்னா பத்திரிகையாளர் இருக்க சொல்ல மாட்டார். அப்போ ராஜீவ்காந்தி திட்டமிட்டு கேட்டால் என்ன கருத்து வரும்? அப்படி திட்டமிட்டு பாஜகவுடைய அலுவலகத்து வாசலில் நின்று ஒரு கருத்து கணிப்பை ஆங்கில ஊடகங்கள் எடுத்திருக்கிறது. பரவாயில்லை, அவர்கள் கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தில் நிற்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை கருத்து கணிப்பல்ல, மோடி மீடியாக்களால் திணிக்கப்பட்ட கருத்து திணிப்பாகத்தான் நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். பாக்கி உங்களோட பார்வை என்ன? இது கருத்து திணிப்பு அப்படிங்கிற பார்வையை ராஜீவ்காந்தி முன்வைக்கிறாரு, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல இது நேற்று வந்தது எக்ஸிட் போல். எக்ஸிட் போலில் கருத்தை திணிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு அல்லது சில வாரங்களுக்கு முன்பு தேர்தல் தொடங்குவதற்கு, தேர்தல் பணியெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நடத்தப்படுகிற ஆய்வுகள் வேணால் நீங்கள் கருத்து கிடைப்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். கடைசி நேரத்தில் எந்த நேரத்தில் மாறுதலுக்கு உட்படுறது தான். எந்த நேரத்தில் மனநிலை மாறும், மக்களுடைய மனநிலை. ஆனால் எக்ஸிட் போல் வந்து அப்படி கிடையாது. தேர்தல் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டு வந்த உடனே நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, அல்லது எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க, அல்ல எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்க, இதுதான் நடைமுறை. அதில் 90 விழுக்காடு உண்மையை தான் சொல்லிவிடுவாங்க. என்ன மனசில் இருக்கோ கூட்டிடுவாங்க. இப்போ நாம் எல்லாம் 3 பேர் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இவர் சொன்ன மாதிரி. ஆனால் அது எக்ஸிட் போல் வந்து கூட பல சமயங்கள் முரண்பட்ட நிலைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் எக்ஸிட் போலையே பாஜகவுக்கு சாதகமாக வந்துவிட்டது என்பதற்காகவே விமர்சித்துகிற பார்வை இருக்குல்ல, அதுதான் புரியல. அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க சொன்ன மாதிரி 400 இடங்களை பெற்றதாக சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம தேர்தல் முடிந்து வாக்கு ரிசல்ட் எப்படி வந்தாலும் நம்ம அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்காங்க, அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். இவிஎம்ல வந்து ஒன்னே நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பல ஊடகங்கள் நடத்தினாலும் அது வந்து மாறுபட்டு ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இந்த முறை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடந்த கால வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆனால் இந்த முறை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி. பாஜகனா ஒரு 350 to 360 370 இதே ரேஞ்சுக்குள்ளே நிற்கிறாங்களே, இதுதான் இடிக்குது ஒரு மாதிரி.
அது இடிக்கலங்கிற ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் கலை யதார்த்தம், அதான் கலை யதார்த்தம். யாரும் மாத்தி சொல்லல. இல்ல பாக்கி சார் முரண்படலாம் இல்லையா சார்? 3 பேர் ஒரே கருத்து சொல்லுங்க. சர்க்கரை இனிக்குது, ஒரே ஒரு சின்ன விஷயம், சர்க்கரை இனிக்குது 3 பேர் சொன்னா நிச்சயமா சர்க்கரை இனிக்கும். இவர் சொல்றாரு இல்ல இது பிஸ்கட் ரொம்ப கசக்குது, இல்ல நான் இல்லையே அப்படிங்கிற. அப்போ அது விவாதத்துக்குரியது. எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்களா, அது இயல்பு, கரெக்ட் தானே? சரி, சர்க்கரை எல்லாரும் ஒரே மாதிரிட்டாங்கல்ல. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கில ஊடகம் நாங்க 7000 பேர் எடுத்தோம்னு சொல்லிருக்காங்க. சரி, ஒரு ஊடகம் நாங்க 2500 பேர் இருக்காங்க, ஒரு ஊடகம் 10,000 பேர் இருந்தாங்க, ஒரு ஊடகம் நாடு முழுக்க நெட்வொர்க் எங்களுக்கு இருக்கு, நாங்க வந்து 20,000 பேர் எடுத்துறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியா கூட 127. எனக்கு தெரிஞ்ச ஒரு சராஸ் கடையில மொத்தமா ஒரு கலர் ஸ்லாக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி சொல்லிட்டு போட்டாங்க. இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, ஜவஹர் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பை? தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். உங்ககிட்ட அதே இதுதான். தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, 0 அப்படின்னு சொல்லி எல்லாம் கருத்து கணிப்புகள் சொல்லுது. ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பாஜக அதிக இடங்கள்ல வெல்லும், அதிமுகவோட அதிகமா ஜெயிக்குங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, உங்க கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பாக்கியன் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஒரு சில நேரங்களில் நகைப்பாகவும் இருக்குது. என்னடா அது கருத்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் வந்து வர்றது வந்து இது எதாவது திணிக்க முடியாது, இதுதான் ஒரிஜினலுங்கிறாரு. நான் கேட்குறேன், இப்போ இந்த சாம்பிள் ஒவ்வொரு தொகுதிகளில் மொத்தமே இந்தியாவிலே மொத்தமே எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா 100 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல அதிகபட்சம்னா 1 லட்சம் பேர்கிட்ட எடுத்திருப்பாங்க சார். ஓகேவா? அந்த சாம்பிள் சைஸுங்கிறது 1 லட்சம். ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு 15 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா மிஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு 350 பேர் 400 பேருக்கு எடுத்துப்பாங்க. சரி இருங்க, இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டுங்க, நான் ஓட்டு யார் எங்கேயாவது ஒரு மரியாதையும் நான் முடிச்சிடறேன். நீங்க ஓட்டு போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எந்த சேனல் காரணம் வந்து கேட்டிருக்கத நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு நான் முடிச்சிடறேன். அப்படி பார்த்தா கேட்டா நான் உண்மையிலே நான் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன்ட்டு ஒரு நான் சொல்லுவேன். பொதுமக்கள் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா சார்? நீங்க மனசாட்சி பொதுமக்கள் யாராவது இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுவேன் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிலையும் சொல்ல முடியாது, மத்தியிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா 2 அரசாங்கங்களும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அரசாங்கங்களாக இருக்கும்போது ஒரு சேனல் வந்து நிற்கும் போது மத்தியிலே ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சேனல், மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் கிட்ட போய் நாங்க அவங்க சேனல்னு வந்து இல்ல அவர் சொல்றது போல, பாக்கி சொல்றது போல சேனல் நேரடியா மைக் நீட்டி கூட கேட்காம வந்திருக்கலாம், பர்சனலா கூட நின்னு கேட்டிருக்கலாம், அடையாளத்தை தெரியப்படுத்த. யாராவது சார் இங்க கேளுங்க சார், யாராவது குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க சார். பொதுவா ஓட்டு போட்டியா, ஓட்டு போட்டேன், நீங்க எதுக்கு சும்மா என் அண்ணன் தம்பி கிட்ட என்னடா எதுக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா கூட போட்டேன்னு அவ்வளவுதான். இதுக்கு ஓட்டு போட்டேன்னா யாரும் சொல்ல மாட்டான். அப்ப இந்த சைஸ் என்ன இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இது 2வது வந்து பாத்தீங்களா, நீங்க 59 தொகுதிக்கு வந்து தேர்தல் நேத்தான் நடக்குது, 6 மணிக்கு தான் முடியுது. 6 மணிக்கு முடிஞ்ச கையோட இவங்க வந்து விட்டாங்க 59 தொகுதிக்கும் ரிசல்ட். என்ன அப்போ இதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்குது? நீங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானும் சார் நான் வந்து பல முறை ஓட்டு போட்டிருக்கேன், ஒரு முறை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல ஓட்டு போட்டு வெளியே வர்ற மக்கள் கிட்ட ஒருத்தவங்க வந்து நீ எதுக்கு ஓட்டு போட்டேன்னு இது வரைக்கும் கேட்டதா என்னுடைய காது கெட்டினதே இல்லை. சரி, தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லுது கருத்து கணிப்புகள், எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வாங்க. ஒட்டுமொத்தவே இது வந்து ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து, ஆனா இந்த மாதிரி நடத்தினது வந்து மனசாட்சியே இல்லாம, ஓகே, மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஆதரவாக மனசாட்சியே இல்லாம ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மோடிக்கு ஒரு டார்கெட், அது வந்து இது கருத்து கணிப்பு, இது வந்து என்ன சொன்னா எக்ஸிட் போல விட எஸ்டிமேட். மோடியினுடைய எஸ்டிமேட் 400, ஸ்டாலினுடைய எஸ்டிமேட் 40. இந்த கணக்கு வச்சு தான் இந்த சேனல்கள் வந்து 2மே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன் சார், தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வந்து என்ன மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லா செஞ்சிருக்கா? நீட் தேர்வை ரத்து செஞ்சிருக்கா? தமிழ்நாட்டு உரிமையை இது கொடுத்திருக்குதா? எதுவுமே இல்லாத போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிஜேபி வெற்றி பெறும், அதுவும் அதிமுகவை விட அதிக சீட் வெற்றி பெறும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசாட்சியே இருக்காதா? மனசாட்சியே இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க என்ன காட்டியிருக்காங்க? இன்னும் சொல்ல போனா நீங்க பூத் ஏஜென்ட் கூட இல்லாம தான் இருந்தாங்க பல இடங்கள்ல. ஒரு சில தொகுதிகளில் வரலாம் சார், நான் இல்லைன்னு சொல்ல, வளர்ந்துகிட்டு வராங்க. ஆனால் அதிமுகவை விட
பிஜேபியால் ஒரு பெரிய ஒரு மாசு காட்ட முடியும்னா இது நகைப்பாக இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை முழுக்க எடுத்தவர்கள் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக மனசாட்சிக்கே இல்லாம ஒன்னு அறிவாலயத்தில் எடுத்திருக்கணும், இல்ல பிஜேபியினுடைய இது என்னது கமலாலயம். இந்த 2 ஆலயம் இருக்கு தெரியுமா, இந்த 2 ஆலயத்துக்குள்ள போய் எடுத்திருக்கலாமே ஒழிய மக்கள் மனசுல இருக்கிறது மன் கி பாத்துக்கு இல்ல. சரி, ஆகவே இந்த கருத்து கணிப்பு ஒன்று. இரண்டாவது ஒரே ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன் நான். ஒரே ஒரு கருத்து இல்ல, ஒரு மற்ற 3 விடுதலை ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஒரே ரவுண்ட் போயிட்டு வந்துறோம். ஒரு நிமிஷத்துல ஒரே ரவுண்ட் போயிட்டு ராஜா சத்யனோட பார்வையை கேட்டது. சத்யன் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஜவஹர் அலி சொல்றாரு, எங்க தமிழ்நாட்டில் எடுத்ததுலயே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஓவரால் இந்தியாவுக்குள்ளேயே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்புகளை? கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல நிறைய தவறான விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது, எஸ்பெஷலி ஆல் இண்டியா லெவல்ல. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு போல் பண்டட் செஃபாலஜிஸ்ட் அவங்ககிட்ட நம்ம பேசினாலும் பிஜேபி வந்து 303க்கு மேல போறதுக்கு எந்த விதத்திலயும் வாய்ப்பு இல்லை. 303 இப்ப அவங்களுக்கு இருக்கிற இடம். ஏன்னா அதுக்கு மேல போகணும்னா அவங்க வந்து சவுத்ல இடம் பிடிக்கணும், ஈஸ்ட்ல நிறைய இடம் பிடிக்கணும், அப்பதான் முடியும். பிளஸ் 100% அவங்க வந்து நார்த்லயும் வெஸ்ட்லயும் அவங்ககிட்ட இருக்கிற சீட்ஸை தக்க வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 95% 100% அளவுல தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. உங்களுடைய பீகார்ல ஆரம்பிச்சு, சத்தீஸ்கர் ஆரம்பிச்சு, ஜார்க்கண்ட் ஆரம்பிச்சு, ஒரு சின்ன அதிருப்தி, ஒரு எம்பி மேல இருக்கிற ஒரு சின்ன அதிருப்தி இந்த மாதிரி எடுத்தாலே ஆவரேஜா ஒரு 30 சீட்டு பேர் மினிமம். எவ்வளவு நல்ல நீங்க ஆட்சி கொடுத்தாலும் வந்து குறையதான் செய்யும். 300ல ஒரு 10% நான் சொல்றது பேர் மினிமம். சோ எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். இப்ப என்னோட கணிப்புலயே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 60ல இருந்து 100 சீட்டு கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து மினிமம் குறையணும். இது வந்து மினிமம் நம்பர். இதற்கு மேலேயும் குறையலாம். மிக அதிகமான அதிருப்தியோ மிக அதிகமான அந்த ஓட் கன்சால்டேஷனோ மாறி இருந்துச்சுன்னா. இந்த ஓட் கன்சால்டேஷனுக்கும் நிறைய டேட்டா கொடுத்திருக்காங்க. இங்க யோகேந்திர யாதவ் அப்படின்ட்டு ஒரு செஃபாலஜிஸ்ட், அவர் ஒரு காலத்துல இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு டயத்துல இதெல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு, இது எல்லாமே ஒரு நாடகம், பிளஸ் இது எதுலையுமே வந்து ஒரு டோட்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது இல்ல, ஒரு நம்பர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றதுல மக்களோட மூட மட்டும் நம்ம வந்து பார்த்து சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நிறுத்திட்டார், இந்த மாதிரி கருத்து கணிப்பு சொல்றத. பட் அவர் போன உத்தரப்பிரதேசத்துல போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் வந்து போயிட்டு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, யூபியில ஏறத்தால ஒரு சுனாமியே பாஜகவை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல காஸ்ட் பேசிஸாவே வந்து நிறைய மொத்தமா வந்து மாறி இருக்காங்க. பாஜகவுக்கு டிப்பிக்கலா சப்போர்ட் பண்ற காஸ்ட்ஸே வந்து ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. அவர்களுடைய அந்த கேட்டில் பாலிடிக்ஸ் ஆகட்டும், வேலையில்லா திண்டாட்டம் ஆகட்டும், வறுமை ஆகட்டும், எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டுல இருக்கிறப்ப திருப்பி மந்தர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி எப்படி வந்து ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத கேட்டுட்டு யூபி, பீகார் அந்த மாதிரி பாஜகவோட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லயே ரொம்ப ஒரு அதிருப்தி வந்து இருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து ட்விட்டர்ல சரி, யூடியூப்ல சரி, நீங்க அந்தந்த மாநிலத்தோட அந்த லோக்கல்ல இருக்கிற முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் இல்ல லோக்கல் லாங்குவேஜ் சேனல்ஸ்ல போய், போஜ்பூரி சேனல்ஸ் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி இவங்களால வந்து இப்படி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு வெற்றியை வந்து கொடுக்க முடியும்? 370 சீட் எப்படி வரும்? அதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப நம்புற மாதிரி சொல்லப்படுற ஒரு போல்ல வந்து அவர் சொன்னா அதே 400ல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அது என்னத்த 375ல நிறுத்த விட வேண்டிய நேர 400க்கு மொத்தமா அடிச்சு தூக்கு அப்படின்ட்டு 400லயே போய் நிறுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். ஹரியானால மொத்தம் இருக்கிறது 10 சீட்டு. ஒரு எக்ஸிட் போல் வந்து என்டிஏக்கு வந்து 19 சீட் கொடுத்திருக்காங்க. 16ல இருந்து 19 சீட்டு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல மொத்தம் இருக்கிறது 4 சீட்டு. ஒரு போல் வந்து 8 சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல 9 சீட்ல போட்டி போடுது. பட் ஒரு போல்ல வந்து 15 சீட் வரைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. எல்ஜேபின்னு ஒரு பார்ட்டி பீகார்ல போட்டி போட்டதே 5 சீட்டு, அவங்க கொடுத்திருக்கிறது வந்து 6 to 8 சீட்டு. ராஜஸ்தான்ல இருக்கிறது மொத்தம் 25 சீட்டு, பிஜேபி கொடுத்திருக்கிறது 33 சீட்டு. ஆந்திர பிரதேசத்துல 42 சீட்டு மொத்தம் இருக்குன்ட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கு. இது மாதிரி ரொம்ப பேசிக் ஃபேக்சுவல் சின்ன பசங்க, ஒரு ஆரம்ப பள்ளியில படிக்கிற பசங்க கூட வந்து விட முடியாத தப்புகள் எல்லாம் வந்து விட்டுட்டு இதை வந்து கருத்து கணிப்பு அப்படின்ட்டு சொல்லி இங்க வெளியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து கார்பரேட்ஸ் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் பிளே இதெல்லாம் வந்து இந்த அடுத்த 2 நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டுறதுக்கு. ஏன்னா நேத்து வந்து நல்லா பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லாதான் நாளைக்கு மார்க்கெட் நல்லா ஓடும். அதற்கடுத்து திருப்பி மார்க்கெட்டை வந்து இன்னும் மேனிபுலேட் பண்ணி இன்னும் வந்து சில இது மாறணும்னா இது அப்படியே மாறி உல்டாவா வரணும், அதற்காக சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்ற மக்கள் உண்டு, இதை பாக்குறவங்க. இன்னொரு விஷயம் வந்து ஆப்வியஸ்லி பாஜகவுக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி, கருத்து கணிப்புலயே இந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாதா அப்படின்னா,
இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உமன் ஓட்டர்ஸ் வந்து நிறைய வந்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டுகள் விழுந்திருக்கும். கர்நாடகா நீங்க எடுத்துக்கலாம், யூபி எடுத்துக்கலாம், நிறைய இடங்கள்ல உமன் ஓட்டர்ஸ் வந்து இந்தியா அலையன்ஸை பார்த்து ஓட்டு வந்து நிறைய விழுந்திருக்கு. பட் கருத்து கணிப்புகள் அசச் உமன்கிட்ட போய் கேட்கறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. எஸ்பெஷலி நார்த் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியால எல்லாம் வந்து போய் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இதே கருத்து கணிப்புல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். 25 வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருக்கிற நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தள் வந்து 0 சீட்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறாங்க ஒரிசால. இதெல்லாம் எந்த ஊரு நியாயம்? அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. பிஜு ஜனதா தள் மாதிரி ஒரு கட்சி வெறும் 0 சீட் எடுக்குங்கிறாங்க. ரிமெம்பர், ஒரிசா வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு சைடு ஸ்வீப் இன்னொரு சைடு ஸ்வீப் அப்படின்ட்டுலாம் எப்பயுமே கொடுக்காது. ஆக்சுவலா அப்படி ஸ்வீப் கொடுத்தாலும் அது யூஸ்வலா வந்து பிஜு ஜனதா தளுக்கு தான் போகும். சோ இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கு, நிறைய நைப்புத்தன்மைகள் தகுந்த மாதிரி இருக்கு. பேசிக் மேத்தமெட்டிக்ஸே தப்பா போட்டு வச்சிருக்காங்க. இவங்க போட்டிருக்கிற சீட் எல்லாம் கூட்டினா என்ன அகண்ட பாரதம் அடிப்படையிலேயே தப்பு அப்படிங்கிற இந்த கருத்து கணிப்பு அடிப்படையிலேயே தப்பு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் சத்யன். தங்கவரதராஜன் எப்படி பார்க்குது? பாஜக ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையில் இருக்குதா? எப்படி பார்க்குது? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை மக்களை வந்து அந்த மனநிலைக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ராஜீவ்காந்தி சொன்னது போல வந்து மாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முடிவுகளா இது? வணக்கம் திருவேங்கடம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதும் ஒரே சீரான மனநிலை. பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த எக்ஸிஸ்ட் போல நாங்கள் மதிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை. காரணம் என்ன, எங்களுடைய எண்ணிக்கை நாங்கள் இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பூத் லெவல் ஒர்க்கர்ஸ், எங்களுடைய பண்ணா பிரமுக், எங்கள் சொல்லக்கூடிய எங்கள் பேஜ் பிரமுக், அதுபோல் களத்தில் பணியாற்ற தொண்டர்களோட நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துவோம். அப்படி 543 தொகுதியிலும் நாங்கள் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்கேங்க. அதனால் எங்களுடைய எண்ணிக்கை என்பது இப்போ எக்ஸிஸ்ட் போல குறைவாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நான் என்ன கேட்குறேன், எதிர்கட்சிகள் வந்து ஒரு வியப்பாக இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கறது தான், ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது சார். நாங்கள் எங்களுக்கு எந்தெந்த ஏஜென்சியை வந்து நாங்கள் நம்பணும், எந்தெந்த ஏஜென்சியை நம்பக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை திருப்திப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். 2014 எந்த ஏஜென்சி வந்து எங்களுக்கு கொடுத்தது என்பது இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது. அதை ஒட்டி என்னென்ன இது வந்திருக்குன்னு எங்களால் அறிந்து கொள்ள முடியும். 2019 எந்தெந்த ஏஜென்சி கொடுத்துருக்குது இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது சார். அதனால் நாங்கள் வந்து இவர்கள் மக்கள் தீர்ப்பை கொடுக்க முடியும். இந்த ஏஜென்சிலாம் மக்கள் தெளிவாக வாக்களிச்சிட்டாங்க சார். பாஜகவுக்கு 400க்கு மேல்கொண்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இந்த 2 நாள் பொறுங்க, எல்லாத்துக்கும் ஒரு விட தெரிஞ்சு போயிடும். நீங்க வந்து நிறைய ஒரே ஒரு கேள்வி, இல்ல வந்து மற்ற மாநிலங்களுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம், அதை என்ன பேசலாம், நிறைய விரிவாக பேசலாம், அதுக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்றுமே ஜெயிக்காது, 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதே நிறுவனம் சொல்லுது இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக 2லிருந்து 4 இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுது. இது கேட்டாவே சிரிப்பு வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது சார், உங்களுக்கு எங்களை பார்த்து சிரிச்சு தான் நாங்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம். அதனால ஏளனமா பாஜக இப்படி தானே பார்த்தீங்க, 2 எம்பிக்கு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் அந்த உயர்ந்திருக்கிறோம். நாட்டுக்காக உழைக்கிறோம், மக்கள் எங்களை அதிமுகவுக்கு 0 இங்க வந்து பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, அதுதான் அதுக்கு நான் விட சொல்லிடுறேன். அதாவது நான் என்ன கேட்குறேன், அது வெளியிட்ட ஏஜென்சி போய் கேட்கணும் சார். எங்களை கேட்டால் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன கேட்குறேன் சார், எங்களுடைய இன்றைக்கு தமிழகத்தில் உதாரணமாக தமிழகத்தில் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சி பாஜக நாங்கள் வந்து மக்கள் எங்களை நோக்கி வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு பொறுத்து இருக்கு பாருங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் இப்போ பதட்டப்படுறீங்க, இப்போ தண்ணியை நிறைய குடிக்கிறீங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு நிறைய குடிங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய ஓட் ஷேர் எவ்வளோ பாருங்கள் சார். நம்பரில் எங்களுக்கு வந்து ஒரு சைஸபிள் நம்பர் நிச்சயமாக கிடைக்கும். அது எங்களுடைய தலைவருடைய ஒரு வலிமையான ஒரு இளம் தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுல தான் கிடைக்கும். நாங்கள் இந்த கட்சிக்கு கிடைக்குதா கிடைக்கக்கூடாது பற்றி நாங்கள் உள்ளே போகல. எங்களுக்கு களத்தில் எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கிறோம், மோடியோடைய சாதனை எந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம், அதுபோல் தமிழ்நாடு எங்கள் ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க, அப்படி வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோமே தவிர எங்களுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ கிடைச்சா என்ன, திமுக கிடைச்சா அதை பற்றி இல்லை, எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படி தான் நாங்கள் உழைச்சிருக்கோமே தவிர அதுக்குள்ளே வேறு எதுவும் போகல. அதுபோல் அதனால் இது போய் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஏஜென்சி வெளியிட்டதெல்லாம் நீங்கள் வந்து எங்களை சொல்கிறது வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. இன்னொரு கருத்தை முடிச்சிடுறேன். இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த எக்ஸிஸ்ட் போல் இந்த ஏஜென்சி எல்லாம் சொல்லுவீங்க, இதெல்லாம் வேறு, அது உங்களுடைய கருத்து. நாங்கள் தான் முழுமையாக ஏற்கவில்லைன்னு சொல்லிட்டோமே, நாங்கள் மதிக்கிறோம், முழுமையாக ஏற்கவில்லை. நீங்கள் அதே கர்நாடகாவில் கொடுத்தா ஏற்றிப்பீங்க, இதில் கர்நாடக மாநில தேர்தலில் கொடுத்தா ஏற்றிப்பீங்க, தெலுங்கானா கொடுத்தா ஏற்றிப்பீங்க, ஹிமாச்சல் கொடுத்தா ஏற்றிப்பீங்க. இதுதான் சார் உங்களுக்கு. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ இன்னும் 2 நாள் என்ன சொல்ல போகிறீங்க,
இவிஎம் குறை சொல்லுவீங்க, அதன் பிறகு தேர்தல் கமிஷனை குறை சொல்லுவீங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா அடுத்தது கார்கவே வந்து பலிகடாக்கும். இதுதான் இவர் பலிகடாக்கக்கூடிய நபர்கள்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை 10 ஆண்டுகள் சிறப்பான ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி கொடுத்திருக்கின்றார். இதனால் நாடு முழுவதும் சகோதரர் கூட ஒரு அரசியல் முகசர் பேசுறாரு பல இடங்கள்ல, சத்யன் அவர் தான் சொன்னாரு, பல இடங்கள்ல இன்னும் உங்களை இடம் பிடிக்கணும்னு சொன்னா இப்படி பண்ணும் சார், நாங்கள் எல்லா நாட்டு மக்கள் மூளை முடுக்கல் அத்தனை மக்களுடைய மடங்களையும் நாங்கள் இடம் முடிச்சிட்டோம் சார். அதனால மக்கள் எங்களை தூக்கி வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க எங்க தெற்கு வடக்குன்னு பிரிச்சிங்கல, அதே தென் பாரத்தில் எவ்வளவு கிடைக்குன்னு பாதிப்பு சார். அதே மாதிரி வடக்கே சரி கிழக்க இருக்கலாம், ஒட்டு மொத்தமா அனுப்பி பார்ப்போம் சார். ஒரு எந்த ஜோன்லயாவது பாஜகவோட இந்த இந்தி கூட்டணி கூட்டம் வந்து கூட வந்துச்சுன்னு சொன்னா ஜூன் 4 பாதிப்பு சார். நாங்க அதனால எங்களுடைய சாதனை இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். அதே நேரத்தில் நாங்கள் அதை கொண்டாடவும் இல்லை, அதுக்காக பெருசா சந்தோஷப்பட்டுக்கவும் இல்லை. ஆனா அதுதான் கலை யதார்த்தம். இன்னும் இதை விட கூட அதிகமாக வருவோம் அப்படிங்கிற பார்வை பாஜகவோட இருக்குது. எப்படி சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ நண்பர் வந்து முதல்லே சொல்லிட்டார், பாஜக சகோதரர் சொன்னார் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவீங்கன்னு. பின்ன இந்த தேர்தல் நடத்தின 7 கட்ட தேர்தல் நடத்தின லட்சணத்துக்கு தேர்தல் ஆணையத்தை பாராட்ட முடியுமா? நான் வந்து ஜூன் 4ஆம் தேதி யார் வெற்றி பெறப் போகிறார்கள் தோல்வி பெறப் போகிறார்கள் என்பதை நாடு பார்க்கத்தான் போகிறது. ஆனால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாலேயே தோல்வி அடைந்த ஒரு அமைப்பு உண்டு என்றால் அது தேர்தல் ஆணையம்தான். வாக்கு சதவீதத்தை அறிவிப்பதிலே ஏற்பட்ட குளறுபடியிலே இருந்து நேற்று வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கு கூட ஒரு குறைந்தபட்ச நடவடிக்கை கூட இந்த தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை என்பதில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லத்தான் வேண்டும். நீங்கள் ரெண்டாவது நண்பர் பாக்கி சொன்னார் 3 பேருமே சர்க்கரை இனிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அது பொய்யாயிருமான்னு. முதல்ல அது சர்க்கரையா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லைன்னா வெள்ளையாக ஏதாவது கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் முகத்தை சுழிச்சிக்கிட்டே இனிக்குது இனிக்குது இனிக்குதுன்னு சொல்கிறீங்களா என்பதே ஒரு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தன் கருப்பாக வாந்தி எடுக்க இன்னொருத்தன் சொன்னான்னா காக்கா கலரில் வாந்தி எடுக்கிறான்னு, 3வது ஆள் சொன்னான்னா காக்காவாக வாந்தி எடுக்கிறான்னு. அநேகமாக ஒன்று பார்த்து ஒன்று கருப்பு கலரை எடுத்து காக்கா கலரில் எடுத்து அது காக்கா கதையாயிடுச்சோ அதைத்தான் நண்பர் பட்டியலிட்டார். நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவதற்கு முன்னாலேயே எப்படி ஒட்டு மொத்தத்துக்கும் நீங்களால் ஒரு இறுதி கூட. நான் இன்னொன்று கேட்குறேன், ஊப்பியில் போய் புல்டோசர் நம்ம வந்து எத்தனையோ வகையான பிரச்சாரத்தை பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊப்பியினுடைய முதல்வர் அந்த யோகி அவர்கள் போவதற்கு முன்னால் புல்டோசர் போகுது. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் உண்மையிலேயே ஒருத்தர் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்துருந்தா கூட ஒருவேளை இவங்க போய் கருத்து கேட்டதாக வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அந்த புல்டோசரை பார்த்தவர் நான் பாஜகவுக்கு ஓட்டு போடலேன்னு சொல்கிற அந்த மனநிலை வருமா? கேட்டாங்களா அல்லது உள்ளே உட்காந்து ஒரு நம்பரை குக்கப் பண்ணாங்களா? அதனால தான் காங்கிரஸ் போட்டியிடாததை விட கூடுதலான எண்ணிக்கையெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வருது. இதில் மோடி அலை என்பது போன தடவை மோடி அலை வீசுகிறதுன்னு போன 2019 சொன்னாங்க. கடைசியாக புல்வாமாவை பயன்படுத்துகிறாங்க. இந்த தேர்தலே ஒரு வெல் ஸ்கிரிப்டடாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் 400ன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கோவில்னாங்க, அதுக்கப்புறம் கடுமையான வெறுப்பு அரசியலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வீசினாங்க. கடைசியாக தியான நாடகம் முடிந்த பிறகு அதனுடைய அடுத்த காட்சி எக்ஸிட் போல் காட்சி. இதெல்லாம் ஒரு உளவியலாக இவர்கள் தயார் செய்கிறார்களோ என்கிற. ஏன்னா அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தோல்வி அடைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ரகளை அங்கே பண்ணாங்க. இவங்க வந்து இந்த எக்ஸிட் போல் என்பதை ஒவ்வொரு நிறுவனமும் இந்த காலத்தில் இந்த எக்ஸிட் போலை வெளியிட்ட அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கூட்டாளியாக இருக்கிற என்டிடி உட்பட சொல்கிறேன், எவ்வளவு பங்குகளை வாங்கினாங்க, எவ்வளவு கார்ப்பரேட் அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ இந்த இவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, எதுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தேர்தல் நடத்துகிற அலுவலராக வாக்கு நடத்துகிற அலுவலராக 150 மாவட்ட ஆட்சியர்களோடு நேரடியாக பேசியிருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. ஏன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மறுக்கலாம்னு எந்த கலெக்டரையும் பேசலைன்னு? அப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன போக வேண்டியிருக்குது? எக்ஸிட் போல் என்பதை இவர்கள் அடுத்து வாக்கு எண்ணிக்கை பல இடங்களில் இவங்க முறைகேடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்களோ? இவிஎம் முறைகேடு ஒரு பக்கம் அது இருக்கட்டும், அந்த வாக்கு எண்ணிக்கையை இப்போ என்ன கேட்க வேண்டியிருக்கு எதிர்கட்சிகள்? சுயேட்சையாக நடத்துங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஜவஹர் அலி கூட கேட்டார், அதாவது பூஜ்ஜியத்துக்கு பாஜகவோட சேர்ந்த வினை அண்ணாமலை ஃபேக்டர்னு. இது அண்ணாமலையே நம்ப மாட்டாருங்க. அவர் பாத யாத்திரை நடத்தினார், அவரே பாத யாத்திரை இல்லைன்ட்டார்.
இப்போ வந்து அண்ணாமலை ஃபேக்டர்னு உண்மையிலேயே இருக்கா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இல்லை. ஏன் அப்புறம் நீங்கள் பூஜ்ஜியம் இன்னைக்கு இப்போ ஊடகங்கள் ஏடிஎம்கேக்கு கொடுக்குது. இந்த பூஜ்ஜியம் வாங்குகிற கட்சியை போய் எதுக்கு கடைசி வரைக்கும் பாஜக மிரட்டுச்சு? போன தடவை இருந்த அதிமுக கூட்டணி இப்போ இல்லை. இப்போ என்ன பலம் சேர்ந்துருக்கு? பாஜகவோட தமாகவுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன? அதில் இருக்கக்கூடிய மற்ற ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சியினுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன ஜவஹர் அலி கேட்டார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு? இந்த கேள்வியை அதிமுக தேர்தல் களத்திலும் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையா, கீழடியா, என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? என்ன அடிப்படையில்? இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ மேற்கு மாவட்டத்தில் ஜிஎஸ்டி பாதிப்பு கேட்க மாட்டாங்களா? சிறு குறு தொழில் அழிஞ்சதை கேட்க மாட்டாங்களா? என்ன அலை வீசுது? இப்போ மோடி அலையை விட அண்ணாமலை அலை தமிழ்நாட்டில் பெருசாக வீசுதா என்கிற கேள்விகள்லாம் வருகிற பொழுது தான் இது முழுக்க முழுக்க குக்கப் பண்ண. நீங்கள் அதில் இருக்கிற ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன் பேரடாக்ஸ் இருக்குது. இவங்க நடத்திய எக்ஸிட் போலில் அப்படியே ஒரு வேலை, இவங்க சாம்பிளே ரொம்ப அன்சைன்டிஃபிக்காக இருக்குது. அப்படியெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. அப்படியே எடுத்திருந்தால் ஒரு நம்பரை சர்வே பண்ணிவிட்டு ஒரு நம்பருக்கு வந்தாங்களா அல்லது ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்களா என்கிற கேள்வி தான். 2004 கிட்டத்தட்ட வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் பிரதமராகி விடுவார் என்று தான் பெரும்பாலான எக்ஸிட் போல் சொன்னது. ஆனால் தேர்தல் முடிவு வேறாக அமைந்தது. நீங்கள் வந்து ஒரே மாதிரியான 2 அணி இல்லைங்க. மாநில கட்சிகள் மாநிலத்திற்கு மாநிலம் ஓட்டிங் பேட்டர்ன் என்பது மாறும். தமிழ்நாட்டில் ஏன் நாங்கள் வந்து திமுக அணி 39 ஜெயிக்கும்னா, இதே அதிமுக ஒரு சமயத்தில் 39 ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓட்டிங் பேட்டர்ன் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து இதில் பாதி அதில் பாதி எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. கடந்த முறை திமுக அணி 39 இடங்கள் ஜெயிச்சது, ஒரு இடம் 38 இடங்கள் ஜெயிச்சது. அதே ட்ரெண்டு தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அதில் கூட பல பேர் வந்து அதிமுக எதுவுமே வராது, பாஜக வரும் என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் என்பது ஒன்று, அதை தாண்டி பாஜக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இவர்களுடைய விருப்பமாக இருக்குமே தவிர அது கலை யதார்த்தமாக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடந்த கால சட்டமன்றமாகட்டும், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு எந்த கட்சியோ அதுதான் கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும். அதிமுக கூட அப்படி கைப்பற்றியிருக்கு. அப்படி பார்க்குற பொழுது தமிழ்நாட்டில் திமுக அணி நாங்கள் சொல்கிறபடி 39 இடங்கள், பாண்டிச்சேரி சேர்த்தா 40ங்கிறது அது வந்து கடந்த கால அனுபவங்களோடு பார்க்குறப்ப. ஆனால் இந்திய அளவில் பார்க்குறப்ப நீங்கள் ராஜபுத்திரர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், வட மாநிலங்களில் ஏன் ராமர் கோயில் பிரச்சனையை பெருசாக கலப்புனாங்க? அது எடுபரட்டு தானே மீண்டும் மீண்டும் கடைசியாக ஒடிசாவில் போய் கிட்டத்தட்ட 2 மாநிலங்களுக்கு இடையே பிரிவினையை தூண்டக்கூடிய, நீங்கள் மற்ற கருத்து கணிப்பை நான் எடுத்துக்கலங்க. நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சர்களும் இடத்துக்கு இடம் மாறி பேசி தடுமாறியதிலிருந்தே இவர்களுடைய நிலைமை சரியில்லை என்கிற கலை யதார்த்தம் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் எஜமானர்களை விஞ்சிய எஜமான விசுவாசம் என்பது போல சில ஏஜென்சிகள் இவர்களுடைய கருத்து கணிப்பு ஒரு 2 நாள் மகிழ்ச்சியா இருக்கட்டும், நீங்க சொன்னது போல பங்குச்சந்தை உள்ளிட்ட ஃபேக்டர்கள் இதுக்குள்ள இருக்கு. இடையில பங்குச்சந்தை சரிஞ்சது கூட பார்த்தோம். இதையெல்லாம் மேக்கப் பண்றதுக்கான ஒரு குக்கப்பா தான் இதை பார்க்க முடியாத தவிர இது கலை யதார்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட் பாக்கி அவர் சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். அதாவது ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு, கொஞ்சம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை மதுக்கூர் முன் வச்சாரு. அப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இன்னைக்கு மதுக்கூர் ராமலிங்கமும் சத்தியமும் பேசின பேச்சு கவர்ந்தது. நல்ல லாஜிக்கா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட நிறுத்த வேண்டாம், வேற சில கருத்துக்களையும் கேட்கணும். நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்குமே வியப்பா இருக்கும். இந்த மோடி அரசு நீடிக்க வேண்டுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நீடிக்க வேண்டிய தேவையில்லைம்ப. ஆனால் வெற்றி பெறுவாரான்னு நிச்சயம் வெற்றி பெறுவார். ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பதெல்லாம் வித்தியாசம், அது முக்கியம் இல்லை. எது நடக்கும் நடக்காது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுக வேண்டிய அதுதான். நான் என்ன மாதிரி நடுநிலையாளன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன். யதார்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ நண்பர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னார் பங்குச்சந்தை பற்றி. பிலிப் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு சர்வதேச பங்குச்சந்தை செல்வ மேலாண்மை நிதி நிர்வாகத்துக்கான நிறுவனம், அவங்களே 4-5 நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க 300 இடங்கள் பிஜேபியும் 330லேருந்து 340 இடங்கள் என்டிஏவும் பெறும் அப்படின்றத பதிவாயிருக்கு. ஒரே ஒரு விஷயம், சத்யன் விஷயத்தில் நான் உடன்படுறேன். இந்த மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, 9 இடங்களில் மட்டும் போட்டியிடுகிற தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது, ஆனால் வெற்றி பெறுறது 12-11 சொல்கிறாங்கல்ல, அது நானும் பார்த்தேன். அது லாஜிக் கிடையாது. அதில் வந்து அது ஃப்ளா, ஒரு குறைபாடு உள்ளது. ஆனால் அது என்ன மெத்தடாலஜியில் குறைகள் இருக்கலாம்.
நானும் சொல்கிறேன்னா ஒரு சாம்பிள் நண்பர் அன்பு தம்பி வந்து சொன்னார், இவ்வளோ பேரை கேட்டுட்டு ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் கேட்டுட்டு அளவிட முடியுமான்னு. இந்தியாவினோட மக்கள் தொகை 140 கோடி, வாக்காளர்கள் இத்தனை பேர் 80 கோடி. எவ்வளவு பேரை பதிவு செய்தார்கள்? 67%, 70% வச்சுங்களேன். 80 கோடி இல்லை, கிட்டத்தட்ட 50 கோடி, 55 கோடி தான் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள்லேயே பாதி பேர் நோட்டாவுக்கு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் சுயேட்சைக்கு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஓட்டுகள் செல்லாமல் போயிருக்கோம். மீறி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அவங்களில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி பேர் தேர்ந்தெடுத்தவர் தான் இந்தியாவினோட பிரதமரோ ஆளுங்கட்சியா இருக்கு. அப்ப ஏத்துக்க முடியுமா? ஒரே ஒரு என்ன நான் கேட்டதுக்கு என்ன, நீங்க எந்த இதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஓட்டுக்கு போட்டீங்க சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, நான் அது வேற கேட்டேன். அந்த மாதிரி சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். சொல்ல மாட்டீங்க. சொல்லுவீங்களா? நீங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இல்ல, அதுதான் இது. யாரு ஓட்டு போட்டு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு தகவல் தம்பி நீங்க சொல்லுவீங்களா? இது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டேன். தம்பிக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த எக்ஸிட் போல் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரல. நண்பர் யாரோ ஐ திங்க் சத்யனோ அல்லது தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னாங்க, 2004 வாஜ்பாய் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு எல்லா கருத்து கணிப்பும் இருந்தது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாஜ்பாய் ஆட்சி இழந்தார். மன்மோகன் சிங் தான் பிறகு யூபிஏ வந்தது, மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதுக்கு வந்து அரித்மெட்டிக்கும் ஒரு காரணம். ஏனென்றால் அதுவரையில் வாஜ்பாயோடு இருந்த தெலுங்கு தேசம், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் மாற்று தரப்பு பக்கம் போயிட்டாங்க. இது ஒரு காரணம். நான் என்ன சொல்கிறேன்னா, சாம்பிள் வந்து சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் யூனிஃபார்மாக எல்லாரும் சொல்லும்போது அதில் ஒரு லாஜிக். ராஜீவ்காந்தி எல்லாமே யூனிஃபார்மா இருக்கு அப்படிங்கறது சொன்னதோட அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னாரு, பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஒரு கருத்து கணிப்பு தான் நிஜம் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த போல் ஸ்டார் நிறுவனத்தினை இந்த ராகுல் காந்தி கமெண்ட்டுக்காக பதில் கொடுத்திருக்காங்க. பதிலடின்னு சொல்ல மாட்டாங்க, பதில் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்றாங்களே அவங்களுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்ற. இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். ராஜு அவர் சார் பாஜக எனக்கு எதிர்க்க மாட்டார், மோடி எதிர்ப்பார். அது பாக்கி சாருடைய ஸ்டைல். ஓகே, அது தனித்த அரசியல், அந்த அரசியலுக்கு நான் போக விரும்பலை. அது எப்படி சில பேர் பாஜக அண்ணாமலை எதிர்ப்பது போல அது அரசியல், அதுக்கு போக விரும்பலை. நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கிற இந்த வாதம், குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் வைக்கிற வாதம், இந்த கருத்து கணிப்பு எப்படி திட்டமிடப்பட்டது என்பதற்கு சில சயின்டிஃபிக்காக இல்லைன்னு தோழர் சத்யன் அவர்களும், கடந்த காலங்களில் வந்து தோழர் மதுக்கூரான்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட், டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட், எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து ஏன் சாதியும் பேசுகிறீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தியை கேள்வி கேட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல யார் ஓபிசி, யார் எஸ்சி, யார் எஸ்டின்னு கேள்வி கேட்டார். கையை தூக்குங்கிட்டார், ஒருத்தர் கூட தூக்கலை. அப்போ அவர் சொன்னார், இன்னும் அந்த நிலைக்கு கூட இந்தியாவில் 80 விழுக்காடு மக்கள் வர முடியலை, இப்படி தான் ஊடகம் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பிரதியாக மாறி இருக்குன்னு நீங்கள் ராகுல் சொன்னார். ஊடகம் அப்படி தான் இருக்குது, அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. நான் வந்து நீங்கள் வசதியாக வந்து ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுகிற மனநிலை வேறு, ஆல் இண்டியா மனநிலை வேறு. கார்பரேட்டுகள் யாருக்காக எடுக்கிறார்கள், அங்கே போய் ஒரு ஸ்போக் பர்சனாக பேசுகிறார், அண்ணன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சேனலில் பேசினார், வரராஜன் பேசினார். எம்ஜிஆர் அண்ணாமலையும் கேட்டால் அண்ணாமலை தான் சரிங்கிறாங்க, மானாமதில் கேட்டால் தான் என்ன சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்து பல்வேறு இருக்குது. இந்த கலை யதார்த்தத்தில் தமிழ்நாடை பொறுத்தளவில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற பிரச்சாரமும் நாடும் நமதே 40 நமதேங்கிற பிரச்சாரம். வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த அர்த்தமேட்டிக் சொன்னீங்க, தெலுங்கு தேசம் இல்லை, சார் சொன்னார்ல, திமுக இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை. சரி, 10 ஆண்டு காலத்தில் பாஜக கூட்டணியில் யாராவது இருந்தாங்க? அவங்க எல்லாம் எங்கே போனாங்க சொல்லுங்கள்? எடப்பாடி எங்கே போனார்? பல்வேறு கட்சி ஹாலிதர் எங்கே போனாங்க? கூட்டணியாக இங்கே காஷ்மீர் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இதை உத்ததேவ் எங்கே போனார்? இப்படி இதையும் பார்க்கல நீங்கள். இந்த மகாராஷ்டிரத்தில் அர்த்தமேட்டிக் என்னாச்சு? இதை அதாவது ஒட்டும் இப்போ நிதிஷ்குமார் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தீங்களே, அவர் எங்கே பேசினார், எங்கே போனார், ஏதாவது கருத்து இருக்கா? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அனாப்தில் என்னாச்சு? இப்போ இதெல்லாம் பேசணும், அந்த அர்த்தமேட்டிக்கும் பேசுங்கிறோம். அப்படி எந்த விதமான அறிவியல் பூர்வமாக மக்கள் மன்றத்தில் எடுக்கப்படாமல் முழுக்க பெய்டாக செய்யப்பட்டது தான் எங்களுக்கு கருத்து. நாங்கள் இந்த கருத்து வந்து சமூகத்தில் வந்து பாகிஸ்தான் சொன்னார், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு என்ன தாக்கா, நான் அழகாக சொன்னேன், கவுண்டிங் ஏஜென்ட் போகும்போது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவராக தான் சொல்லியிருக்காங்க, கவுண்டிங் டேபிளில் இன்றைக்கி எப்போதும் இல்லாத போது வாக்குச்சாவடி, அதாவது ஏஜென்ட், இந்த வேட்பாளருடைய ஏஜென்ட் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம் வருது. இது என்ன ஜனநாயகம்? அது ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ரூல் ஆஃப் லா மாதிரி ஒரு பழக்க வழக்கு சட்டமாக சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரு முறை. ஒரு ஏஜென்ட் அதாவது வேட்பாளர் ஏஜென்ட் நிற்பார்.
நீ ஏஜென்ட் வரக்கூடாது. இந்த உத்தரவு என்ன சிக்கல்? எதுக்கு ஒரு 156 மாவட்ட ஆட்சியாளர்களோடு உடனடியாக இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய சூழல் வந்தது? இது இது கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லையா? தேர்தல் ஆணையத்து உலக வரலாற்றிலேயே புள்ளி விவரங்களை வெளியிடுங்கன்னு எதிர்க்கட்சிகள்லாம் போய் நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி வாக்கு சதத்தை வெளியிடுற தேர்தல் ஆணையம். அப்போ சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு. அந்த சந்தேகங்கள் என்பது வாக்கு எண்ணிக்கை என்பது ஆமான கிளப்பத்தான் செய்வோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அளித்த வாக்கு ஜனநாயகப்படி வந்திருக்கிறதா அதை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் கண்ணுறங்கி படுத்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கேள்வி வைக்கிறோம். தேர்தல் ஆணையத்தை இயக்குகிற தேர்தல் ஆணையர்களை கேள்வி வைக்கிறோம். தேர்தல் ஆணையர்களே உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அப்பாயிண்ட் செய்த ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரை கேள்வி வைக்கிறோம். இவர்களெல்லாம் இயக்குற RSS கேள்வி வைக்கிறோம். இது ஒரு முறை. ஆனால் இந்த எக்ஸிட் போலுங்கிறது முழுக்க திட்டமிடப்பட்ட ஒன்று. உடனே இன்னைக்கு என்ன மரியாதைக்குரிய என்ன வளர்கிற தலைவர் அண்ணன் சொன்னார்ல, பாஜக சார் அவங்க எதுக்கு அண்ணன் சொன்னாங்க அண்ணாமலைன்னு. உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா, எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சுட்டு அவர் சொல்கிறார் நாங்கள் 20% வாங்க போகிறோம். 20, 18, 15 பரவாயில்ல. இந்த டிடிவின்னு ஒரு தந்தார், ஏற்கனவே 4% ஓட்டு அவர் வாங்கி வச்சிருக்கார். அவர் ஓட்டில் வருமா வராதா? பாட்டாளி மக்கள் கட்சி 5.6 ஒரு 20 வருஷமாக வச்சுருக்காங்க, அந்த ஓட்டு வருமா வராதா? இந்த ஐயா அதாவது இவர் OPS ஒரு கூட்டணி வச்சார், நீங்களும் பல டிபேட்லாம் நடத்துனீங்க, 1% ஓட்டு இருக்காதா? ஐயா ஐஜேகே அவருக்கு 1% இருக்காதா? நீதி கட்சி ஏசி சண்முகம் அவருக்கு 1% ஓட்டு இருக்காதா? பல்வேறு தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் 1% ஓட்டு இருக்காதா? இது கூட்டணியை பார்த்தாவே 14% ஓட்டு வந்துடுது. இந்த 6%க்கு தான் அதுக்கு இந்த பருத்தி மூட்டை கொடவுண்டே இருந்துக்கலாமே. இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு இவனை உடைச்சு இவனை பேசி அவதூறு பேசிட்டு இந்த 14% ஏற்கனவே பல்வேறு ஆண்டுகாலமாக வச்சிருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டு நான் 18% வாங்கிட்டேன் அண்ணாமலை பேசுகிறாருன்னா அதையும் நாங்கள் 4 சீட்டு 5 சீட்டு வாங்குவோன்னு நார்த் இந்தியா மீடியம் இந்த வளரும் தலைவர் அண்ணாமலை ஒரு 20% ஃபஸ்ட்டே வாங்குறாங்க. எஸ் சார், ஏற்கனவே வாங்கிட்டீங்க சார், இது உங்கள் ஓட்டு இல்லை, அது பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு, டிடிவித்தினர் ஓட்டு, OPS ஓட்டு, இந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வாரிசு அரசியலே வேண்டாம் அப்படின்னு தன் மகன்களையெல்லாம் வாரிசாக்கி வேட்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சரத்குமார் புதுசாக சேர்ந்திருக்காரு, அவருக்கு 1% ஓட்டு இல்லையா? இவர்கள்லாம் சேர்த்துட்டு நான் அகைன் சொல்கிறேன், இந்த பருத்தி மூட்டை கொண்டு வந்திருக்க மாதிரி பருத்தி மூட்டை எப்படி கொண்டாந்து அண்ணாமலை டெவலப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு கருத்து திணிப்பை, அது மாதிரி நார்த் இந்தியாவில் சார் அப்படி சார் இப்படி சார். ஆனால் ஜவஹர்லால் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொன்னார், இது வந்து அறிவாலயத்திலேருந்து எடுத்திருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் கேட்டார். இல்லை நான் சொல்லலை, அறிவாலயத்தில் எடுத்துனா ராஜீவ்காந்தி திமுகன்னு சொல்ல போகிறேன். நான் ஓட்டு போடுற ஆள் தானே. ஒருவேளை அண்ணா வந்து இப்போ இதே தெய்வமா இல்லை அண்ணன் அந்த கட்சியுடைய மாளிகை பேர் எனக்கு தெரியல, ஏன்னா ஏற்க சண்டை இருக்குது. அங்கே வந்து கேட்டிருந்தா சொல்லியிருக்கணும், கேட்குற தொண்டர்கள் இல்லையே, பாவம் தொண்டர்கள் தான் நீங்கள் வந்து வேலையே செய்யலைன்னு எல்லா கூடவும் பேசுது. அதிமுக தொண்டர்கள் வேலையே செய்யலை, நீங்கள் ஏன் என்ன காணாமல் போயிட்டீங்கன்னு பேசுகிறாங்க. அது வந்து அண்ணன் அது கரெக்டாக ஒருவேளை நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்களான்னு தெரியல. எங்களை பொறுத்து தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த ஊடக தேசிய ஊடகங்கள் 1, 2 என்று பாஜக போடுவது முழுக்க கட்டப்பட்ட பின்பம். நாங்கள் 40 உறுதியாக உள்ளோம். எக்ஸிட் போட வச்சு சொல்ல, நாங்கள் எலெக்ஷனுக்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவோடு நாடு நம்பதே 40 நம்பதே என்று தெளிவாக வேலை செய்திருக்கோம். எக்ஸிட் போட வச்சு வேலை செய்யலை. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கார்பரேட் கம்பெனிகளால் உருவாக்கப்பட்டது தான் எக்ஸிட் போலுங்கிறது வந்து மொத்தமாகவே சொல்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, திமுக இந்த தமிழ்நாட்டில் நடத்த எக்ஸிட் போல் கரெக்ட், இது வந்து வரவேற்கிறோம், இது சரி. தமிழ்நாட்டில் நடந்த எக்ஸிட் போல் சரி இங்க வந்து அப்படின்னு சொல்லி எங்கயாவது திமுக சொல்றா? நீங்க இல்ல சார், இல்ல நான் முடிச்சிடறேன். இப்ப நீங்க யாருக்குமே நான் யாருக்கும் ஆதரவா பேசல, எங்கேயாவது திமுக அப்படி சொல்லிருக்கா சொல்லுங்க, ராஜ்வர்தனை கேட்கலாம். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான தொலைக்காட்சிகளில் எக்ஸிட் போலில் இந்த திமுகவுக்கு 39 தொகுதி 40 தொகுதிகள் வந்து தெளிவாகவே அதை வந்து திருப்பி காட்டினாங்க. ஈவன் கலைஞர் தொலைக்காட்சியும் முதல் கொண்டு அப்போ அவர்களுக்கு வந்து எக்ஸிட் போல வந்து அவர்களுக்கு சாதகமானதை எடுத்துக்கிறாங்க. ராஜீவ்காந்தியாக தான் அப்படிதான் எடுத்துக்கிறாரு. ஆனா நான் முடிச்சிடறேன் நிறைய சொன்னீங்க. இப்போ மதுக்கூர் கூட சொன்னாரு, நாங்கள் வந்து அன்றைக்கும் தேர்தல் காலத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கே தேசிய கட்சிகளுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு மத்திய அரசாங்கத்தையும் பிஜேபியும் நாங்கள் குறை சொன்னோம், காங்கிரஸையும் குறை சொன்னோம். மாநிலத்தில் இருந்த 3 வருஷம் திமுக ஆட்சி மக்களுக்காக என்ன திட்டம் செஞ்சிருக்குன்னு எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டார். நான் ஒரே ஒரு பண்ண சொல்கிறேன், இந்த கணக்கு சொல்றாங்கல்ல, அவர் நம்ம சத்யன் கூட ஒரு நல்ல கணக்கு தான் சொன்னார். அந்த கணக்கு அதான் நான் முன்னாடி தொடரலான்னு. இப்போ அவங்க பீகார்ல அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 33 தொகுதிகள் வந்து வெற்றி பெறும்னு கொடுத்துருக்குறாங்க. அதை விட என்னடா ஜார்க்கண்ட்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை கைது செஞ்சது எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை. இதை விட ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா
13 தொகுதி யாருக்குன்னா சிவசேனாக்கு, தாக்கரே இதுக்கு, இன்னொரு 15 தொகுதி ஏக்நாத்துக்கு. இந்த 2 பேரும் நிக்கிறதே 15 தொகுதியில தான் நிக்கிறதே 15 தொகுதியில தான் சார். இவங்க கொடுத்துருக்கிறதே இவருக்கு ஒரு 13, அவருக்கு ஒரு 15. இது எவ்வளவு அதை தான் இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, பிஜேபிக்கு எத்தனை வாக்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க கேளுங்க. வாக்கு சதவீதம் எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க? அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க? இது நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச லாஜிக்கா உள்ள விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுகவுக்கு என்று பெர்மனண்டா 25% ஓட்டு, அதிமுகவுக்கு என்று பெர்மனண்டா 25% ஓட்டு, அது என்னைக்குமே மாறாது. இதுக்கு மேல இந்த 50%க்கு மேல இந்த பொதுவான உள்ளவர்கள் தான் அப்பப்ப மாறி மாறி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 50%க்குள்ள மாறி எத்தனை சதவீதம் வரப்போகுதுங்கிறதா கணக்கு. அதையெல்லாம் விட்டு அதிமுகவுக்கு 20% ஓட்டான், பிஜேபிக்கு 18%. இவங்க கேட்டா சொல்றாங்க அங்க 2014 18% வாங்கணும். நான் கேட்கிறேன் 2014 அப்ப எப்படி விஜயகாந்த் என்ற ஒரு பெரிய ஒரு பலம் அன்னைக்கு ஒரு பெரிய இதா இருந்தாரு. அவரோட கூட்டணி, வைகோ கூட்டணி, இவர்கள் எல்லாம் கூட்டணி பிஜேபி ஒப்புக்கு சொப்பா நின்று அப்படி வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு அதை கணக்கு சேர்க்கிறாங்க. அப்போ நீங்க இந்த மாய அதிமுக 20% சொல்றது இது என்ன நினைக்கிறேன், இந்த ஊடகங்களை ஒரு மாசத்துல அதிமுகவே கலந்துக்கல. இந்த ஊடகத்தில் இந்த டிபேட் நடத்துறதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க அதிமுக கலந்துக்கல. அதனால பிஜேபி திமுக தான் இங்க கலந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு சேர்த்து போட்டு விட்டுருவோம் போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலையை ஒரு நாள் இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாக காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நேயர்கள் முன்னாடி வச்ச கேள்வி. அதுக்கு நேயர்கள் சொன்ன பதில்களை பார்க்கலாம். இது நம்பும்படியா இல்லாதால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு 50% பேரும், இது ஒரு சார்பாக இருக்கிறதால அப்படின்னு சொல்லி அதுக்கு 30% பேரும், கடந்த காலத்தில் இந்த கருத்து கணிப்புகள் பொய்த்ததால் அப்படின்னு சொல்லி 6% பேரும், எதிர்க்கட்சிகள் இதை ஏற்காதால அப்படின்னு சொல்லி 14% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளாக காரணம் அப்படிங்கிறது நம்பும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் 50% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சத்யன், உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இது நம்பும்படியாக இல்லாமல் போனதுக்கான காரணமா? ஆமா, அந்த ஒரே டெய்லர் ஒரே வாடகைன்ட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க ஒரே ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து எல்லாரும் அடிச்சு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் மட்டும் அதனால வண்டி 370 நிக்குது விடுறா 410 எங்க பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படின்ட்டு விட்டாங்க. அதாவது ஊடகங்கள் அப்படிங்கிறதோட அந்த நம்பகத்தன்மை என்ன, இந்த ஒரு 2 மாசம் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு இல்லையா, அந்த 2 மாசம் எலெக்ஷன்ஸ்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, முதல்ல ஊடகங்கள்ல இருக்கிறவங்க நேற்று நடந்த கருத்து கணிப்புகள் முடிவு வரும்போதே என்ன பண்ணாங்க. ஒரு 10 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருந்தவரை காட்டுறீங்க. ஒரு முக்கியமான சேனல்ல நான் ஃபுல்லா பார்த்தேன். ஒரு 2.5 hours பக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். பாக்குறதுக்கே ஒரு அளவுக்கு ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கு தலைவலியும் என்னையா சொல்றீங்க அப்படின்ட்டாச்சு. அதுக்கான காரணங்களே நான் முதலே சொன்னேன், டேட்டா படியே சொன்னேன், இவ்வளவு தவறுகள் இருந்துச்சு அப்படின்ட்டு. அவரை காட்டுறது ஃபுல்லா என்ன காட்டுறாங்கன்னா, அவர் காசி விஸ்வநாதர் கோயில்ல ப்ரே பண்றதையும், இங்க கன்னியாகுமரியில ஜபம் பண்றதையும், இன்னொரு இடத்துல சாமி கும்பிடுறதையும் மாறி 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 இந்த ஒரு 3 ஆங்கிள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சாமி எல்லாரும் தான் கும்பிடுவோம், நானும் கும்பிடுறேன், எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு, நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனால் நேற்று வரைக்கும் நான் கடவுளை நான் கோவில் கட்டினேன் அப்படின்ட்டு சொன்னவரை இன்னைக்கு நான் தான் கடவுள் அப்படின்ட்டு சொல்றவரை, ஒரு 10 வருஷம் பிரதமரா இருந்தவருக்கு காட்டுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? அது நான் காட்டவே கூடாதுன்னு சொல்லல. ஒரு ஃப்ரேம் காட்டுங்க, 2 ஃப்ரேம் காட்டுங்க, தவறான பொருட்படி சொல்லக்கூடாது. இல்ல தவறெல்லாம் சொல்ல, அவங்க சொன்னதான் நான் சொல்றேன். ஒரு 2 ஃப்ரேம் காட்டுங்க, என்ன சாதனை பண்ணீங்க, எதற்காக ஓட்டு, எதற்காக ஓட்டு, முஸ்லிம்ங்கிறீங்க, முஜ்ராங்கிறீங்க, மங்கள் சூத்ரா அப்படிங்கிறீங்க, பஃபல்லோங்கிறீங்க, எரோமாட்டை பிடிங்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுதான் நீங்க வரணுமா? அதற்கடுத்து இப்படி ஒரு கருத்து திணிப்பு பண்ணணுமா? யாருக்கான ஓட்டை எதற்காக இவ்வளவு ஒரு மோசமா இறங்கி நடக்கணும்? ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க இல்லையா, உங்க சாதனைகளை மட்டும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாதா? எதற்காக இவ்வளவு உங்களுடைய ஒரு தரத்தை குறைச்சுக்கிறணும்? எதற்காக இவ்வளவு இறங்கி பேசணும்?
முஜ்ரா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லலாமா? மக்கள் முடிவு சொல்லுவாங்க. போருங்க மக்கள் முடிவு சொல்லுவாங்க. சொல்லட்டும் சார், சொல்லட்டும், பார்ப்போம். அதானே பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து மிக வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸியை எந்த விதமான யாராவது மறுக்க முடியுமா? நல்லது இல்ல. திருவேங்கடம் சார், எனக்கு இல்ல நிச்சயமா சத்தியன் முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. சத்தியன் முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. அவர் உங்களுக்கான கேள்விகளை தான் வச்சிட்டு இருக்காரு. நேரம் கொடுத்துறீங்க, மத்தவங்க நேரம் கொடுத்துறீங்க. எனக்கு எல்லா கேள்விகளும் நோக்கி வைக்கிறாங்க, எனக்கு பதில் சொல்ல கொடுக்க மாட்டீங்க. சார் விவாதம் இது. சார் சத்தியன் உங்களுக்கான கேள்விகளை தான் வச்சிட்டு இருக்காரு. நீங்க தான் பதில் சொல்லணும். கொச்சைப்படுத்தினாரா இல்லையா சார்? சத்தியன் பதில் சொல்லணும்லடா. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களாட்சிக்கான தத்துவங்கள் அப்படின்ட்டு இருக்கு, அதற்கான விழுமியங்கள் அப்படின்ட்டு இருக்கு, அதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத அப்படியே கண்ணை மூடிட்டு திரும்பி பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு வந்து பாஜகவோட ஒரு அன்அபிஷியல் ஐடி விங் வந்து ஒடிசால அவ்வளவு தரம் தாழ்ந்து தமிழர்களை பத்தி அத்தனை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தா அண்ணாமலை கேட்க மாட்டாரா? இங்க இருக்கிற அந்த அண்ணன் கேட்க மாட்டாரா? இவர் தமிழர் தானே, அவர் தமிழர் தானே, சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல தானே அரசியல் பண்றீங்க, ஏப்பா இது பண்றது தப்புப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஒரு ஆளோட பிரச்சனை இருந்தா அவரோட பிரச்சனையை வச்சுக்கோங்க, இது எதுக்கு இப்படி தமிழர்களோட பண்பாட்டை கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறீங்க அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்களா? சார் பழைய சாதத்தை வந்து இலையில வச்சுதான் அவர் வந்து சாப்பிடுவாராம் அப்படின்ட்டு ஒரு இதை காட்டுறாங்க. எந்த தமிழன் சார் பழைய சாதத்தை வந்து வாழையில வச்சு சாப்பிட்டுவங்க பார்த்திருக்காங்க? தமிழ் பண்பாடுன்னா என்னன்னு தெரியுமா? கலாச்சாரம் என்ன தெரியுமா? உணவு உடை தெரியுமா? அவங்க தமிழன் மாதிரி அந்த வேஷ்டி சட்டையில ஒரு துண்டை தொங்க விட்டுட்டு அவ்வளவு ஒரு கேரிகேச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகவோட ஒரு அன்அபிஷியல் ஐடி விங்ல இருந்து. ஒரிசா ஃபுல்லா இந்த இது போயிட்டு இருக்கு. சோ முஸ்லிம்ஸ் வெர்சஸ் ஹிந்துஸ் முடிச்சு அதற்கடுத்து இன குழுக்குள்ள எப்படி எப்படி பிரச்சனைகள் வர முடியுமோ அதெல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்து 2 ஸ்டேட்ஸுக்குள்ள 2 தேசிய இனக்குழுக்குள்ள அவங்க வந்து ஒரு பிரிவினையை வந்து உண்டு பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து ஓட்டு வாங்கிதான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு எதற்கு ஒரு அரசியல், அதற்கு எதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயமேவும் இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஊடகங்கள் இருக்கா? ஊடகங்கள் வந்து இதை கேட்க வேண்டாமா? இப்ப நான் ஏன் கேட்கிறேன், நீ யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், மக்கள் ஓட்டு போட்டா யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், அப்படித்தான் 10 வருஷம் இருந்திருக்கீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனால் ஒரு ஊடகத்துல இருக்கிறவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். இவன் ஜெயிக்கலாம், பட் ஆனா வந்து ஜெயிக்க கூடாது, ஏன்னா இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு ஹைதராபாத்ல ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயங்களை வந்து பண்ணாங்க, மத பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி ஒரு பாஜகவோட கேண்டிடேட். அதை பத்தி எத்தனை ஊடகம் வந்து கண்டிச்சு இந்த எழுதியிருக்கு, எத்தனை ஊடகங்கள் வந்து இது வந்து தவறு அப்படிங்கறத ஓப்பனா வந்து எழுதியிருக்காங்க, ஒரு எடிட்டோரியல் ஆகட்டும் ஒரு இதாகட்டும். சோ எல்லாமே அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவங்க பக்கம் ஹைஜாக் பண்ணிட்டு நடத்தி இருக்காங்க. மக்கள் சக்தி மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வந்து ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன்ல வந்து நடத்துற யுத்தம் இல்ல, நம்ம வந்து சண்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஜனநாயகத்துக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிக்கலாம். சத்தியன் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட இந்த வட இந்திய ஊடகங்கள் வந்து மோடியோட ஊடகங்களாவே மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வட இந்திய ஊடகங்கள் கரெக்ட். யாருக்கு ஆதரவா இருக்குங்கிறது நாட்டு மக்கள் தெரியும் சார். அதெல்லாம் வந்து மனசாட்சியோட பேசுங்க சார், உங்களுக்கு தெரியும் சார். இந்த ஊடகங்கள் யாருக்கு ஆதரவா இருக்கு தெரியும். அதனால மனசாட்சி நெஞ்சில கை வச்சு பேசணும். ஒண்ணு யாருக்கு ஆதரவா இருக்குன்னு. நான் என்ன சொல்றேன், சகோதரர் பேசினாரு, வாஜ்பாய் காலத்துல இப்படிதான் எக்ஸிஸ்ட் போல் வந்துச்சு, பாஜக தோற்று. சார் நாங்க தோல்வியிலேருந்து பாடம் கத்துக்கிட்டோங்க. நான் எக்ஸிஸ்ட் போல நம்பி இல்லை. நான் வாஜ்பாய் இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்களுடைய நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்புகளை எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை அந்த அளவு கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 கோடி பேர் நாங்கள் உறுப்பினர் சேர்த்து வச்சிருக்கிறோம். எங்களுடைய பூத் லெவல் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு காரணம். இன்னைக்கு பழைய வாஜ்பாய் இருக்கிற காலத்தில் என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் கூட்டணியை மட்டும் நம்பி இருந்தோம். இன்னைக்கு எங்களை பல மாநிலங்களை நம்பி இருக்கிறோம். அடிஷனலாக எங்கெங்கெல்லாம் கூட்டணி தேவையோ அங்கே வச்சிருக்கிறோம். அதுதான் அடிப்படை. நீங்க உத்தரப்பிரதேச அன்னைக்கு வாஜ்பாய் காலத்தில் பார்க்கலாம். எங்களுடைய வெற்றி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 35% தான். அதனால எங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கல. இன்னைக்கு எங்களுடைய 90%. அது மாதிரி குஜராத்தா இருக்கலாம், இன்னைக்கு 100 விழுக்காடு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதி என்றால் காங்கிரஸ் பாதி, அது மத்திய பிரதேச இருக்கலாம், ராஜஸ்தானா இருக்கலாம். எங்களுக்கு பாதி என்றால் காங்கிரஸ் பாதி. இந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் 90% வெற்றியை எங்களுக்கு பலத்தை விரிச்சிருக்கிறோம். அதே போல எல்லாமே கிழக்கா இருக்கலாம். நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால் என்று சொன்னா நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸோட கூட்டணி தான் ஜெயிக்க முடியும், அப்படி கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் பாருங்க, எத்தனை இடத்துல வெற்றி பெறணும் பாருங்க. எங்களுடைய சொந்த பலத்துல. ஒடிசா பத்தி பேசுறீங்க, ஒடிசாவில் என்ன சொன்னாரு இவருக்கு சைபர் சார், ஒடிசாவில் பொறுத்தளவு பிடிச்சிருங்க சார். நீங்க ஒடிசாவில் நாங்கள் பல பொருந்திய கட்சியா உருவெடுத்துருக்கோம் சார். அதே போல தென் மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து முன்னாடி பிரதானமா இங்கதான் ஒருங்கிணைந்த ஆந்திரா 42, கேரளா இப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாதி கிடைக்கும், காங்கிரஸ் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க தென் மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கோம், பலம் எடுத்திருக்கோம் சார். ஒரு விஷயம் சார், எங்களுடைய பிரச்சார யுக்தியை
நீங்க முடிவு பண்ண முடியாது. எங்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் என்ன தர்மம் அது? அதே போல நிறைவா 150 கலெக்டர் மேட்டர் யார் சொன்னது? தீக்க எதிர்ப்பு புத்தகத்தை படிக்காதீங்க சார். ஏஆர்ஓ என்ன எலெக்ஷன் சூரத்துல நீங்க ஒரு அன்னபோஸ்டா வந்தீங்களா? அது வெற்றியா? நீங்க இங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழனா புறக்கலையே, திருக்குறளை தமிழ்ல படிக்கலைங்கிறீங்க. அங்க ஒடிசாவுல போனா தமிழ்நாட்டுக்காரன் சாவியை திருடி கொண்டு வச்சிருக்காங்கிறீங்க, கேரிகேச்சர் போடுறீங்க. இங்க வந்தா கர்நாடகத்தை பேசுறீங்க, ஊபிக்கு போனா தெற்கு வடக்குன்னு பிரிச்சு பேசுறீங்க. இது என்னங்க பிரச்சார உத்தி? நீங்க என்ன எப்படி மெம்பர்ஷிப் சேர்த்தீங்க? மிஸ்டு கால் விட்டு தானே மெம்பர்ஷிப் சேர்த்தீங்க. கேஸ் புக் பண்ணவன கூட கட்சியில சேர்த்த கட்சி தானே பிஜேபி. நான் என்ன சொல்றேன், கட்சியை வழங்க தப்பு கிடையாது. ஆனா இன்னும் ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு இடையில மோத விடுறது, ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மோத விடுறது, உங்க அரசியலுடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல அமைதி திரும்பல. நீங்க மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகல? நீங்க சொல்றீங்கல்ல கட்டமைப்பு கட்டமைப்புன்னு. நாடு பூரா நடக்கிற தேர்தல்ல 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர், தியானம் பண்ண தமிழ்நாட்டுக்கு வந்தவர், ஏன் மணிப்பூருக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி நடந்த மணிப்பூருக்கு ஏன் உங்களால போக முடியல? இது பிளவு அரசியலுங்க. தேர்தல் வரும் போகும், ஆனா தேசம் முக்கியம். ஆனா நீங்க வெற்றிக்காக எதையும் செய்வோம்னு பிஜேபி எடுக்கிற அந்த நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 2 மதங்களை மோத விடுறீங்க. இது யோசிச்சு பாருங்க. மணிப்பூர்ல 2 இனங்களை மோத விட்டீங்க. ஒடிசாவும் தமிழ்நாடு 8 இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இவ்வளவு விஷம் கேட்குறீங்க. ஊபியில போய் அவ்வளவு பேசுறீங்க. அந்த ஒடிசாவினுடைய முதலமைச்சர் உடல்நிலை குறித்தே கேள்வி எழுப்புறீங்க. இதெல்லாம் பிரதமர் பேசுற பேச்சாங்க? உங்க கட்டமைப்பு 80% 90% இருந்தா எதுக்கு தாலியை புடிங்க அங்க கொடுத்துருவான்லாம் பேசுறீங்க. உண்மையிலேயே பாஜக 10 வருஷம் எதுவும் நாட்டுக்கு செய்யல. அதை மறைக்கிறதுக்கு நீங்க இந்த நாட்டு மக்களிடையே மோதலை உருவாக்குனீங்க. ஆனால் நீங்க ஒரு அஸ்திரம், இந்த ஒரு அஸ்திரம் தான் தீர்மானிக்க போகுது. பாஜக அடிப்படையிலேயே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற பிரச்சனையை காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் எழுப்பியதால் நீங்க சுத்தி சுத்தி திரும்ப இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு சுத்தி வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உண்மையிலேயே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பதற்றம், வெறுப்பு பிரச்சாரம் இதுவே காட்டுகிறது எப்படி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தில் ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமருடைய தியானம் முடிந்ததோ அதே போல இது சூரிய அஸ்தமனம் குமரியிலிருந்து துவங்குங்கிறது தான். எத்தனை எக்ஸிட் போல். நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அவர்கள் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.